அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி மிக மிக கொடூரமான சந்திர கிரகணமானது வருகிறது. இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில புதிய மாற்றங்கள், புதிய விளைவுகள் கண்டிப்பா நிகழப்போகுது அப்படின்னே நாம சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விபரீத விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அதாவது மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, அதே போல என்ன மாதிரியான தீமைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன, இந்த கிரகணமானது எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையும் அப்படின்ற தகவலை நாம தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு துலாம் ராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை நாம பார்க்கலாம். பொதுவாகவே சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகணம் ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதாவது வானில் தோன்றக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சந்திர கிரகணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேர்கோட்டில் வரும் பொழுது பூமியினுடைய நிழல் பார்த்தீங்கன்னா சந்திரனை மறைப்பதால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரகணத்தின் போது சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். அதனால இதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா இரத்த நிலவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முழு கிரகண நிலை எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு கிரகண நிலை சுமார் 58 நிமிடங்கள் நீடிப்பதாக சொல்லப்படுது. இது இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா மாலை வேளையில நிகழப்படுவதாக சொல்லலாம். இந்தியாவில் சந்திரன் உதைக்கும் போது கிரகணம் தொடங்கி விடக்கூடிய இந்த நேரத்தில் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்தின் இறுதி நிலையை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரகணமானது எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 4:58 மணிக்கு தொடங்கக்கூடிய நிழல் கிரகணம் முழு கிரகணமாக மாறலாம். அதே போல மாலை 5:32 மணிக்கு பார்த்தீங்கன்னா முழு கிரகணம் முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. இரவு 7:53 மணிக்கு கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. இது இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் கண்டிப்பா தெரியலாம். அதே போல பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் குறிப்பாக 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்துடைய உச்சகட்ட நிலையை நாம தெளிவாக பார்க்கலாம். இது சூரிய கிரகணத்தை போலவே இந்த சந்திர கிரகணத்தையும் நாம பார்க்கலாம். சூரிய கிரகணத்தை வெறு கண்களால் நம்மளால பார்க்கவே முடியாதுங்க. ஆனா இந்த சந்திர கிரகணத்தை நாம வெறு கண்களால் கண்டிப்பா பார்க்கலாம். இதனால நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு நம்ம உறுதியாகவே சொல்லலாம். இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்துல தோன்றி எந்த நேரத்துல மறையும் அப்படின்றத நாம முழுமையா பார்த்திருப்போம். மேலும் இதனை தொடர்ந்து துலாம் ராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே துலாம் ராசினியர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்காது என்று எதையும் நினைக்காமல் எல்லாவற்றையுமே செய்ய வேண்டும் என்று துடிப்புடைய ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு அதாவது கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன மாற்றங்கள் நடக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப காரியங்களில் இருந்து வந்த தடங்கள் அனைத்துமே இந்த காலகட்டங்களில் நீங்கலாம். கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். அதே போல மனநிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு பிறக்கலாம். புதிய முயற்சிகளை தள்ளிப்படுவது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ராசியை தனாதிபதி பார்ப்பதால் இந்த நேரத்தில் பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் வலுப்பெற்று காணப்படும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு வரலாம். தேவையான சரக்குகள் கையிருப்பில் உங்களுக்கு இருக்கலாம். அதே போல இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்களுக்கு
புதிய நபர்கள் சொல்லக்கூடிய வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நீங்க முடிவை எடுக்கும்போது இதுல கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உங்களது பணி திறமையால் மேல் அதிகாரிகள் திருப்தி அடையக்கூடிய ஒரு சூழல் எழலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்தில் கண்டிப்பா ஏற்படும். இதனால இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க கவனமாக இருப்பது முக்கியம். மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் அவசியம். சில துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இடமாற்றங்கள் உண்டாகலாம். வாகனங்களில் செல்லும்போது கவனம் அவசியம். வயிறு தொடர்பான நோய்கள் வந்து நீங்களாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா எதையாவது யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த காரியத்திலும் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு யோசனை உங்களுக்கு தோன்றலாம். அதாவது முடிவு எடுப்பதற்கு முன்னாடி நன்றாக தீர ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக மாறலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் பிறக்கலாம். உதவிகளின் மூலம் வெற்றியை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் நன்றாகவே இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கலாம். அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாடு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு தேடி வரலாங்க. வாய்ப்புகள் குவியலாம். வீண் அலைச்சல் ஏற்படலாம். வாழ்க்கையில முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும். துலாம் ராசியில இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது மாணவர்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். ஸோ மாணவ மணிகளுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த ஏற்ற காலகட்டமாக நிச்சயமா இருக்க போகுது. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துருப்போம். இதனைத் தொடர்ந்து இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் நம்ம பின்பற்றக்கூடிய சில வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த கிரகணத்தின் போது நாம தெரிந்திருக்க கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நாம எந்த உணவையும் உட்கொள்ளவே கூடாதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. இந்த கிரகணம் தொடங்கும் போது கோவில்கள் அனைத்தும் நடை சாத்தப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல ஏற்கனவே ஏதாவது உணவு செய்து வைத்திருந்தீங்கன்னா செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்ப்பை புலினை போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரகணத்தின் போது நவ கிரக துதியை நீங்க படிக்க செய்யலாம். அது போலவே சந்திர கிரகணத்துக்கான துதி உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் அதனையுமே நீங்க படிக்க செய்யலாம். கிரகணம் முழுவதும் முடித்து விட்டு பார்த்தீங்கன்னா கிரகணம் முழுதும் முடிந்ததும் குளித்துவிட்டு ஆலய தரிசனம் நீங்க மேற்கொள்ளலாம். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். கிரகணம் முடிந்ததும் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லதாக இருக்கலாம். ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு நீங்க உணவுகளை உட்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களை நீங்க படிக்க செய்யலாம். இதனால உங்களுக்கு பாசிட்டிவான பலன் நிச்சயமா கிடைக்குங்க. கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரகணத்தன்று இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்பற்றி செய்யும் பொழுது நிச்சயமா இந்த கிரகணத்துக்கான தோஷங்கள் உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஸோ கிரகண தோஷம் உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க பின்பற்றி செயல்படலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்த்திருப்போம். அதுபோலவே இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையும் அப்படின்ற தகவலையும் நாம தெரிந்திருப்போம். அதுபோலவே கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம முக்கியமா பின்பற்றணும் அப்படின்ற தகவலையும் நாம முழுமையா பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.